வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகாபெரியவா நங்கநல்லூர்ல ஒரு குளத்துல ஸ்நானம் பண்ணும்போது துணி துவச்சுட்டு இருக்க ஒரு பெண்மணியை பார்த்து, இது கல் இல்ல சிவலிங்கம் அப்படின்னு சொல்றார். நங்கநல்லூர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் உருவான வரலாறு, அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அதை பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னையில மீனம்பாக்கம் பகுதிக்கு வரும்போதெல்லாம் பழவந்தாங்கல்ல தான் மகாபெரியவா முகாமிடுவார். அப்படி தங்குற போது அந்த ஊர் மையத்துல இருக்கிற ஒரு குளத்துல நீராடுறத வழக்கமா வச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அதிகால பொழுது குளத்துல ஸ்நானம் செய்யறதுக்காக மகாபெரியவா வந்தப்ப அங்க சில பெண்மணிகள் துணி துவைச்சுட்டு இருந்தா. அவள்ல ஒருத்தர் அங்க இருந்த ஒரு கல்லுல துணியெல்லாம் அடிச்சு துவைச்சுட்டு இருந்தா. அதை பார்த்த மகாபெரியவா நெக்குருகியவரா அப்படியே ரொம்ப உருகி போய், இது துவைக்கிற கல் இல்ல, லிங்கம், சிவலிங்கம், இதுல துவைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், குளத்தை சுத்தி இருந்தவெல்லாம் தப தபான்னு கூடிட்டா. சிவலிங்க திருமேனிய எல்லாரும் சுத்தி நின்னுட்டா. இது அறிஞ்ச ஊர் மக்கள் பலரும் ஓடி குளத்தங்கரைக்கு வந்துட்டா. அடுத்து மகாபெரியவா என்ன சொல்ல போறார் அப்படின்னு அவரே ரொம்ப பவ்யமா பார்த்துட்டு இருந்தா. கண் மூடிட்டு இருந்த மகாபெரியவா விறுவிறுன்னு குளத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணா. அப்புறம் அங்கேயே ஜபத்துல உட்காந்துட்டா. அப்புறமா கரைக்கு வந்து சிவலிங்கத்துக்கு பக்கத்துல வந்து உட்காந்துட்டார். இது அர்த்தநாரீஸ்வரர் சுரூபம். சின்னதா கோயில் கட்டி அபிஷேகம் பண்ணி புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணுங்கோ, இந்த ஊர் இன்னும் செழிக்க போறது அப்படின்னு கையை தூக்கி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணார். மகாபெரியவா திருவருள் படியே குளத்துக்கு பக்கத்துல சின்னதா ஒரு குடிசை அமைச்சு சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சா. அப்புறமா கோயில் வளர வளர உருவமும் வளர்ந்தது. பழவந்தாங்கல்ல ஒரு பகுதி இன்னொரு ஊராயிடுத்து. அந்த ஊர் நங்கைநல்லூர். நங்கைநல்லூர் தான் இப்ப நங்கநல்லூர் ஆயிடுத்து. பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சி மகாபெரியவா சுட்டி காட்டிய இடத்துல அற்புதமா அமைஞ்சிருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி மகாபெரியவா அருளால உருவான இந்த கோயில்ல இன்னைக்கு ஸ்ரீ நடராஜர் சந்நிதி, பட்டீஸ்வர துர்கை மாதிரியே ஒரு துர்கை அம்மன் சந்நிதி, அர்த்தநாரீஸ்வரர் மூர்த்திக்கு இணையா ஒரு அர்த்தநாரீஸ்வரர் திருவிக்கிரகம் அப்படின்னு சிறப்பா அமைஞ்சிருக்கு. பிரதோஷம், சிவராத்திரியில நவகிரக ஹோமம், வசந்த நவராத்திரி, மஞ்சள் சரடு, சிறப்பு ஹோமங்கள், விஜயதசமியில சண்டி ஹோமம்னு ஆலயத்துல கொண்டாட்டங்களுக்கும் வைபவங்களுக்கும் குறைவே கிடையாது. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டேன்னா, மகாபெரிவாளோட திருநட்சத்திரமான அனுஷ நட்சத்திர நாள்ல மாசம் சிறப்பு பஜனையும், மகாபெரிவா ஜெயந்திக்கு பிரம்மாண்ட பூஜையும் பஜனைகளும் இங்க விமரிசையா நடக்கும். நங்கநல்லூருக்கு வந்து ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை வணங்குங்க. குருவருளும் திருவருளும் நிறைய கிடைக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.